வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சரியான டைமு எப்படி சம்பாதிக்கலாம்ங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைலர் தொழில் செய்யும் பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறக்க போகுது. ஆடி ஆஃபர் போடுவாங்க. கடைகளில் நிறைய இப்போ சாரீ எடுப்பாங்க. எடுக்க மாட்டாங்க, அள்ளிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் சாரீ மேலே லவ்வராக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் போனீங்கன்னாக்கா 3 பை 4 பை தான் இப்போல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மட்டும்தான் நமக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை, மாதம் 30 நாளும் துணி தைக்கிறதுக்கு கிடைக்கிது. அது கடையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, வீட்டில் தைக்கிற பெண்களுக்கு கூட 1 2ன்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். டைலர்னு தெரிஞ்சாலே ஒரு நாள் இவங்கக்கிட்ட கொடுத்து பார்ப்போம், ஒரு நாள் அவங்கக்கிட்ட கொடுத்து பார்ப்போன்ட்டு எல்லாருமே மாற்றி மாற்றி தான் டைலர் துணி தைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கடையே பெரிய கடையே இருந்தாலும் தைச்சி கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே கரெக்டாக தைச்சி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நானும் டைலர் தொழில் செஞ்சு நான் கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் ஒரு டைலர் கடையில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். நல்ல ஒரு பெரிய டைலர் கடை தான். ஆனால் அங்கே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாரீ இப்போ இந்த பக்கம் ப்ளவுஸ் இருக்கும், அந்த பக்கம் முந்தி இருக்கும். அது எதுன்ட்டு நம்ம வீட்டில் தைக்கிறவங்க உன்னிப்பாக கவனித்து இதுதான் ப்ளவுஸா அப்படின்னு 1க்கு 10 தடவை யோசனை பண்ணி நாம் கட் பண்ணோம். ஏன்னா நமக்கு பயம். நம்ம செய்யும் தொழிலை தெய்வம், செஞ்சு கொடுக்குறது கரெக்டாக இருக்கணும், எந்த ஒரு மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு நினைப்போம். அப்படி பார்த்து நம்ம கட் பண்ணுவோம். அவங்க கடையில் இருக்கவங்களும் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அசால்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா, முந்திக்கு பதிலாக ப்ளவுஸுக்கு பதிலாக முந்தி வெட்டி ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க கஸ்டமர் என்ன கேட்டாங்க, இது முந்திங்க, இதில் போய் ப்ளவுஸ் தைச்சி, அப்பயும் அவங்க பயந்துட்டு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க நல்லா தைச்சி கொடுப்பாங்க. இவங்கக்கிட்ட தைச்சி கொடுத்தா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இவங்கக்கிட்ட போய் நான் அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் அடுத்த ஜாக்கெட் எனக்கு தைச்சி தர மாட்டாங்களே அப்படின்ட்டு, அப்புறம் அவங்க போன வாட்டி அந்த கடை ஓனர் லேடிஸ் தான் எல்லாம் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ட்டு. ஒரு பயமும் இல்லை, ஒரு கேர்லெஸ் இல்லை, ஒரு அசால்ட்டு தான். என்ன இவங்க போனால் இன்னொரு கஸ்டமர் வருவாங்க, நாம் மெயின் ரோட்டில் கடை வச்சுருக்குறோம், எத்தனையோ பேர் வராங்க, எத்தனையோ பேர், ஒரு கஸ்டமர் போனால் என்ன 100 கஸ்டமர் வராங்க அப்படிங்கிற ஒரு இது தான். ஆனால் அதே வீட்டில் தைக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. ரொம்ப பயந்து ஒவ்வொரு ப்ளவுஸ் கொடுத்தாலும் அது பக்குவமாக கட் பண்ணி தைச்சி கொடுப்போம். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் கடையில் நடக்கும். ஆனால் வீட்டில் தைக்கிறவங்க நல்லா தைச்சி கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க வீட்டில் தானேன்ட்டு அவங்கக்கிட்ட பேரம் பேசுவாங்க. கம்மி பண்ணி கொடுங்க, இது 4 துணி தைச்சி கொடுத்தீங்களே, எதுக்கு இவ்வளோ கம்மி பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அதே கடையில் தைச்சி கொடுத்தாக்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ ரேட்டுனாலும் பில்லு போட்டு கொடுத்துருவாங்க, அப்படியே கொடுத்துட்டு போவாங்க. அவங்கள தேடி தான் போவாங்க. இந்த நிலை மாறணுன்னா நாம்ளும் கட்டன் ரேட்டாக தைச்சி கொடுக்கணும், கரெக்டாக தைச்சி கொடுக்கணும், கரெக்டான அமௌண்ட்டும் வாங்கிடணும். யாருக்கிட்டேயும் நீங்கள் அப்புறமா கொடுக்குறேன்னு சொன்னாக்கா ஒத்துக்காதீங்க, அப்புறம் வரவே வராது. இதுதான் நான் சொல்ல வந்த டிப்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் போட்டாங்க. ஆடி ஆஃபர் போட்டதுனால ஒவ்வொரு லேடிஸும் இப்போ நாம்ளே கூட கடைக்கு போனாக்கா 1க்கு 4 5 சாரீ தான் எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நிறையா துணி வரும். இந்த டைமில் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு 1க்கு 4 ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தீங்கன்னா நல்ல வருமானத்தை ஈட்டலாம். ஏன்னா நம்ம பருவநிலைக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யணும். எப்படி பருவநிலை மழை பெய்யுதோ அந்த போல் தான். தீபாவளிக்கு ஒரு சீசன், ஆடி பண்டிகைக்கு ஒரு சீசன், ஒரு பண்டிகை கல்யாண மாதம் வந்துச்சுன்னா அப்போ ஒரு நல்ல சீசன், நல்ல துணி வரும். அந்த டைமுக்கு நம்ம வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் சரி, சீக்கிரமாக காலையில் எந்திரிச்சு முடித்து கொடுத்துட்டு டக்குன்னு நம்ம ஒரு நாள் பூரா உட்காந்து இந்த ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி கொடுத்தீங்கன்னா நல்ல வருமானத்தை ஈட்டலாம். நம்ம அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நாளில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இது பூரா நான் ரெடிமேட் ட்ரெஸ்ஸு. ஃபேண்ட்டுக்கு ஃபுல்லாக தையல் அடித்து தரணும், சுடிக்கு சைடில் பிடிச்சி தரணும், ஒட்டு தையல் போடணும், இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனையில் கொண்டு கொடுத்தாங்க. புது துணி எல்லாம். இன்னொன்று என்னென்னா, புது துணியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் போட்டு கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப சுருங்கி இருக்கும். நமக்கு தையல் விடுறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அயன் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. அது அவங்க ஒன்றும் புதுசாக வாங்கிட்டு வந்ததுமே கொடுத்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது டக்கு டக்குன்னு தையல் விட்டுறலாம். இப்போ இந்த கவுனெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மேக்ஸி கவுனு. இப்போ மேக்ஸி கவுனு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அம்பர்லா கட்டிங்கு, மேக்ஸி இந்த மாதிரி தான் போடுறாங்க. இது பார்த்திங்கன்னா உள் துணியும் மேல் துணியும் தனித்தனியாக இருக்குது. அதை 2 ஒட்டுக்காக வச்சு சைடு தையல் பிடிச்சி கொடுக்கணும். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது
சில்க் துணி அப்படியே வந்து பூனம் துணி மாதிரி இருக்கும். அது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். கரெக்டாக பார்த்து 2 ஒட்டுக்கா வச்சு இடுப்பு வரைக்கும் பிடிச்சி கொடுக்கணும். இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸு தான் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. வீட்லேயே நாம் தைச்சிக்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய saree கொண்டு வந்து கொடுத்து மேக்ஸி ட்ரெஸ்ஸு தைக்க சொல்லி கொடுக்குறாங்க. நானும் நிறையா அந்த மாதிரிலாம் தைச்சிருக்கிறேன். எங்கள் பொண்ணுக்கு கூட நான் வந்து நிறையா இந்த மேக்ஸி ட்ரெஸ் எல்லாம் தைச்சி கொடுத்துருக்குறேன். நம்ம பழைய சேலை இருந்தால் போதும், அழகாகவும் சூப்பராகவும் தைச்சிடலாம். அதை நம்ம தைக்கிறதுன்னா ரூ. 200 நம்ம முடிச்சிடலாம். லைனிங் வந்து ஒரு ரூ. 200 எடுத்திங்கனாலே போதும். அதே நீங்கள் வெளியே தைக்க கொடுக்குறவங்களா இருந்தாக்கா ரூ. 200 300 வரைக்கும் கூலி வாங்குறாங்க. அழகாக இருக்கும். நம்ம லைனிங் துணி மட்டும்தான் செலவு. இது போல தாங்க நம்ம ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும். எப்பயுமே தைக்கிற மாதிரி ஏனோ தானோன்னு தைக்கக்கூடாது. இப்போ ஒரு சீசனுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் எப்படி நம்ம ஒரு வேலைக்கு போனால் காலையில் 9 மணிக்கெல்லாம் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸ் போவாங்க. 8:45க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓடுவாங்க. ஏன்னா 9 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும். பெல் அடிக்கும்போது அந்த இடத்துல இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் அவங்க வந்து அதுக்குன்ட்டு ஏதாவது கழிச்சிக்குவாங்க போல இருக்குது. நாம் ஒரு வேலைக்கு போனால் 10 மணி நேரம் எப்படி உழைக்கிறோம். கடுமையாக ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. கார்மெண்ட்ஸுக்கெல்லாம் போனீங்கன்னா தைச்சிக்கிட்டே தான் இருக்கும். டீ பிரேக் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதே 10 மணி நேரம் நம்ம வீட்டில் உழைச்சோன்னு வச்சுக்கோங்க, கோடீஸ்வரர் ஆயிடலாம். அந்தளவுக்கு நம்ம வீட்டில் இருந்தால் தைக்க மாட்டோம். ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அந்த சோம்பேறித்தனமெல்லாம் இல்லாமல் இதுவும் ஒரு வேலைக்கு போகிற மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு வேலைக்கு போனால் எப்படி காலையில் 9லேருந்து 1 மணி வரைக்கும் வேலை செய்வீங்களோ அதுபோல் கணக்கு போட்டு நீங்கள் வீட்லேயே அந்த மாதிரி துணி எவ்வளோ துணி வந்தாலும் தைச்சி கொடுத்துடலாம். எதுவுமே மிச்சம் ஆகாது. கஸ்டமர் கேட்குற டைமுக்கு நம்ம தைச்சி கொடுக்கலாம். அதனால் இப்போ ஆடி ஆஃபர் போட்டு நிறையா துணி வரும். எல்லாருமே 10 சாரி 5 சாரின்னு எடுப்பாங்க. அவ்வளவும் வரும். இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தி ஓவராக வேலை செஞ்சு எல்லாம் வந்து பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்கள். எதையுமே லூஸ் விட்றாதீங்க. காற்றுள்ள போதே தூத்திக்கணும்னு சொல்லுவாங்க. அது போல தான் நமக்கு எப்பெல்லாம் துணி வருதோ அந்த டைமை நம்ம அடுத்த நிமிஷம் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம தைச்சி வச்சுட்டா நமக்கு இன்னமும் நமக்கு வேலை மிச்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோதிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன்.